என் மேல நீங்க காட்டுற அன்புக்கும் வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இந்த நேரத்துல என் அன்பான வேண்டுகோள் ஒண்ணு. இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் மதத்தால வேற வேறையா இருந்தாலும் மனத்தால ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதை மாத்த நினைக்கிறாங்க. நீங்க மாறவும் கூடாது, ஏமாறவும் கூடாது. அதனால உங்களுக்குள்ளேயே ஒரு உறுதி எடுத்துக்கங்க. ஒற்றுமையில இந்தியனா இருக்கணும், உணர்வுல தமிழனா இருக்கணும். மொத்தத்துல இந்த மக்களுக்காக யாராவது ஒருத்தர் செத்து என்னுடைய பேர் இருக்கட்டுமே, அந்த ஒரே உரிமையில தான் நான் வந்து முதல்ல வறுமை கோட்டு கீழே நான் நிச்சயமாக சொல்றேன். ஆட்சிக்கு வந்தால் ஆட்சியில் இருக்கும் யாரா இருந்தாலும் செய்ய முடியும். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், அடிப்படை வசதி, சுகாதாரத்தன்மை எதுவுமே செஞ்சு தர முடியும். நிச்சயமாக நான் வந்தால். ஒரு மனிதனோட கொள்கைக்கும் தேவைக்கும் போட்டி வச்சா தேவைதான் ஜெயிக்கும். கொள்கையும் லட்சியமும் பஞ்சா பறந்துடும். அதனால முடியாத நான் சொல்ல முடியும். சமூக நீதி காப்போம்னு மக்களை ஏமாத்தி கோடி கோடியா கொள்ளையடிச்சு அந்த பணத்தை வெளிநாட்டு பேங்க்ல பதுக்கி வச்சுக்கிட்டு ஆணவம் பிடிச்சு அலையறாங்களே இந்த ஆபாசமான அரசியல்வாதிங்க, அவங்க மேல போடணும் உங்க தடா சட்டத்தை. பக்திங்கிற பேர்ல பொதுமக்களை ஏமாத்தி அரசியல்வாதிகளோட கருப்பு பணத்தை வெள்ள பணமா மாத்துறதுக்காக ஆசிரமங்கிற பேர்ல ஒரு குட்டி அரசாங்கமே நடத்திக்கிட்டு இருக்கிற இவள மாதிரி போலி சாமியார்கள் மேல போடணும் உங்க தடா சட்டத்தை.